வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள், பிரச்சாரங்கள் என நாடே களை கட்டியுள்ளது. தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. கட்சிகள் தங்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் தமிழகத்தில் நேர்மையான கட்சி என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிதான் எனவும், மூப்பனார் நாட்டின் பிரதமராகும் வாய்ப்பை குடும்ப கட்சிகள் செய்த சதியால் இழந்துவிட்டதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. 40 தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஒரே மேடையில் ஏற்றிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் முன்பு அனைவரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். லோக்சபா தேர்தலில் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விசிக போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என ஓ. பன்னீர்செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் பல வகையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் சர்வாதிகாரமாக செயல்படும் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்தும், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரியும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்காமல் தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்கொற்ற குடையுடன் கூடிய நர்த்தன விநாயகர் சிற்பம் கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் செய்த சாதனைகளை பட்டியலிடும் மக்கள் ஊழியன் ஆவணப்படத்தை வெளியிடுவதில் மகிழ்கிறேன் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது.